ஆனா இந்த பெரிய பெரிய வக்கீல்லாம் வந்து என்ன சொல்றான், எங்களுக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் படிச்சு தரவா போயிட்டேன் சிவில் கோர்ட் வக்கீல்னால. அவன் என்ன சொல்றாங்க அப்படி சொல்றேன், நான் எல்லாம் இருக்கு, ரெக்கார்ட்ல இருக்கு. கர்ச்சீப் எடுத்துக்கிட்டான். ஒரு சீனியர் கவுன்சில் 1 கோடி ரூபாய் சம்பளம் அவனுக்கு. கமிட்டியில சொல்றான், ஒரு கர்ச்சீப் எடுத்து செக்ஷன் 40 கீழே அப்படி போட்டு இது வக் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னா அது வக் ப்ராப்பர்ட்டி ஆயிடும். அவ்வளவு மோசமான சட்டம். இருக்கிறவெல்லாம் மடைய நினைச்சிட்டு நான் திரும்ப கேட்டேன், செக்ஷன் 40 இருக்குல்ல, பிரிவு 40 கீழ் அந்த வக் போர்டுல இருக்கிற சேர்மனோ அங்க இருக்கிற ஒருத்தரோ இது வக் போர்டுன்னு வந்துட்டா சொந்தமான சட்டம் சொத்து என்று சொல்லுவதற்கு எந்த பிரிவினையை கையாள்வார்? அமைதி. இப்ப செக்ஷன் 4 படி பிரிவு 40ல ஒரு என்கொயரி should be conducted by the வக் போர்டு for which to locate the title all the provisions in that should be exhausted. நீ 40க்கு கீழே உன்னுடைய உரிமையை பயன்படுத்தி இந்த சொத்து இந்த கிரவுண்ட் சொத்து வக் போர்டுன்னு சொன்னா சர்வே கமிஷனர் என்ன பண்ணுவாரோ அதையெல்லாம் நீ செய். இல்ல உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் தப்பு தப்பா சொல்ற? கர்ச்சீப் எடுத்து போட்டா அது ப்ராப்பர்ட்டி ஆயிடுமா? தப்பு தப்பான கொள்கை. நான் திரும்ப எல்லாம் படிச்சு பார்ப்பாடு சாரி கொடுத்த பணத்துக்கு வேலை பார்த்தேன், போயிட்டு வரேன்ட்டு போயிட்டு வந்தேன். நான் ஏதோ இந்த ராணிப்பேட்டையில வந்து வேணும்னு பேசுறதுக்காக சொல்லல. கிரண் ராஜு பேசுகிற சட்டத்தை அறிமுகப்படுத்தி பொய்யவே சொன்னேன். உனக்கு பொய் சொல்ற ஏதாவது போச்சான்னு கேட்டேன். இந்த சட்டத்தை முதல் அறிமுகப்படுத்திய போது திருச்செந்துறையை சொன்னேன். அந்த திருச்செந்துறை ரெக்கார்டு எடுத்து போட்டேன் வக் போர்டுல. இந்த நிலைக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு சென்னைக்கு வந்துச்சு. திருச்சி கலெக்டர் கூப்பிட்டோம், வக் போர்டு சேர்மனை கூப்பிட்டோம், ரெவன்யூ செக்ரட்டரி கூப்பிட்டோம். 800 ஏக்கர் அபகரிக்கிறதா சொல்றானே உண்மையானு கேட்டோம். ரெக்கார்டு எடுத்து பார்த்தா தெளிவா இருக்கு. இது ஒரு காலத்துல ஒரு நவாபால் 800 ஏக்கரை வக் ப்ராப்பர்ட்டி சொன்னது உண்மைதான். அதுக்கு ரெக்கார்டு இருக்கு. எப்பயோ ஒரு நவாப். ஆனால் 1951 இந்த சொத்துக்கள் விற்கப்பட்டு விட்டன அல்லது பாராஜனம் செய்து விட்டன. அதுவும் இருக்கு. அது ஒரு ஓரமா இருக்கு. அது நம்மனா ஒரு பிரெஸ்கிரிப்ட் ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்ல கையால அப்ப இருந்த கரெக்ட் எழுதியிருக்காரு. இது வக் ப்ராப்பர்ட்டி தான், ஒரு நவாபால தான் கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு 1951 இத பல பேருக்கு கொடுத்துட்டாங்க, கிரைம் பண்ணிட்டாங்க அல்லது வக்பை இனமா கொடுத்துட்டாங்க. இப்ப எல்லாம் குடியேறி போச்சு, இப்ப இங்க கிராமம் இருக்கு. ஒத்துக்கிட்டதே அவங்கதான். அதை மட்டும் கரெக்டா மறைச்சிட்டு இந்த 800 ஏக்கர் வந்து தப்பா பேசுறாங்க. பொய்க்கு அளவே இல்லை. இப்படியெல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு பிரிவாக உடைத்து நொறுக்கி ஒண்ணுதான் ஆக்கிட்டோம். இதை நான் சொல்லல, திரும்ப இந்த சட்டம் வந்தப்ப சொல்லிருக்கேன், எடுத்து படிச்சு பாருங்க. நீ திரும்ப பேசுற, பொய்யா பேசுற. நான் வக் போர்டுல எல்லாத்தையும் உடைச்சு வச்சிருக்கேன். ரிப்போர்ட் தப்பா வந்திருக்கு, அது வேற விஷயம். நீங்க மெஜாரிட்டி வச்சுக்கிட்டீங்க. அங்க வந்திருக்க சாட்சியத்திற்கும் நாங்கள் செய்த குறுக்கு விசாரணை வந்த சாட்சியத்திற்கும் நீ கொண்டு வர சட்டத்திற்கும் இப்ப நீ பேசுற பேச்சுக்கும் தேடி ஆச்சுன்னா நான் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறேன். ராஜினாமா பண்ணிட்டு போறேன். நரேந்திர நாடாளுமன்றத்தில் அமித்ஷா உட்கார்ந்து இருந்தார். I am ready to resign provided what you are talking before the parliament should tally with the report and the documents submitted to the report. கூட்டுக்குழுவுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட சாட்சியம் என்ன, வழங்கப்பட்ட ஆவணங்கள் என்ன, நான் குறுக்கு விசாரணை வாங்கியிருக்கிற செய்திகள் என்ன? இங்க நீ பேசுற பேசி என்ன ஊரை ஏமாத்துற, நீ எங்களை பேச விட மாட்டேங்கிற. நான் இப்பவும் சொல்றேன், அது ரெண்டையும் டேலி ஆயிடுச்சுன்னா நான் நாடாளுமன்றத்தில் ரிசைன் பண்ணிட்டு போறேன். வாயை பொத்திக்கிட்டான், இன்ன வரைக்கும் பதில் இல்லை. என்ன பார்த்து பேசுறதே இல்லையா? நான் உங்களுக்கு சொல்றேன், என்ன பார்த்து பேசுறேன் எனக்கா பெருமை? எங்களுக்கு பின்னால எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதனும் அந்த மனிதனுக்கு பின்னால் இருக்கிற பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர் என்ற மாபெரும் தலைவர்களும் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் நாடாளுமன்றத்தில் எங்களை பார்த்தால் பயப்படுகிறார்கள். ஒரு சொத்து வக்ஃப் சொத்தா அரசாங்க சொத்தா என்று சந்தேகம் இருக்குமானால் அந்த வழக்கு கடைசி முடிகிற வரை வக்ஃப் சொத்தாக அறிவிக்கப்படாது, அது அரசாங்க கையில் இருக்கும். என்ன நியாயம்? சும்மா நாட்டி ஒருத்தர் வக்ஃப் சொத்துல ஒரு கேஸ் போட்டு விட்டுறான். ராணிப்பேட்டையில ஒரு 40 ஏக்கர் இருக்கு, ஒரு பெரிய வணிக வளாகம் இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வச்சு என்னன்னு போட்டுறான், நம்பர் பண்ணிக்குவான் கேஸ. இந்த கேஸ் முனிசிபல் கோர்ட்ல முடிஞ்சு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல முடிஞ்சு, அப்புறம் ஹைகோர்ட்ல முடிஞ்சு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போறதுல 35 வருஷம் ஆயிடும். என்ன சொல்றான் கிளவரா, எப்படி ஏமாத்துறான் பாருங்க. அப்படி கடைசியா கோர்ட்ல முடிகிற வரைக்கும் அந்த சொத்து வக்ஃப் சொத்து அல்ல, அது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அதுக்குள்ள யாரு சாவரா எவன் போறான் அதை பத்தி கவலையப்பட மாட்டான். 35 வருஷம் கழிச்சு அந்த சொத்து சுப்ரீம் கோர்ட்ல வரதுக்குள்ள இங்க கோவில் கட்டி குடிச்சுவாங்க.